அத்தியாயம் 16. உடம்பெல்லாம் எரிவது போல் இருக்க கதகதப்பை நாடிய ஆதிரைக்கு அவளின் ஆடை கூட இடைஞ்சலாகி போனது. அவனிடம் முத்தத்தை பெற்றபடி ஒவ்வொரு ஆடையாக களைந்தெறிந்தாள். அவளை ஆடையின்றி பார்த்த அதிபன் அவன் ஆண்மை என்னவோ செய்ய உரிமையுடன் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். மறுநாள் காலை அழகாக விடிந்தது. ஆதவன் தன் மங்கள ஒளியை பரப்புவதில் முனைப்புடன் இருந்ததால் ஜன்னலின் வழி ஆதிரையின் தேகத்தை ஊடுருவினான். இளஞ்சூட்டின் வெப்பம் கூட தாங்க முடியாதவள், மா ஸ்கிரீனை மூடுமா என்றபடி புரண்டு படுத்தாள். இப்போது அவள் பின்னழகில் ஆடை விலகிய இடுப்பு பகுதியில் பகலவன் தன் முத்திரையை பதித்தான். அம்மா, உன்னை ஸ்கிரீனை தானே மூட சொன்னேன் என்று கத்திவிட்டு பெட்ஷீட்டை இழுத்து போர்த்தி மெத்தையில் படுத்தாலே தவிர எழவில்லை. நைட் அடிச்ச மப்பு தெளியல போல மேடம்க்கு. அவள் அறையில் சத்தம் கேட்டதும் அவள் எழுந்து விட்டாள் என நினைத்து நீலாம்பரி காஃபி கப்புடன் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள். ஆதிரை நன்றாக இழுத்து போர்த்தி தூங்கிக் கொண்டிருந்தாள். அவள் அவ்வாறு தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்த நீலாம்பரி, இப்பதானே இவ என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, இங்க வந்து பார்த்தா தூங்கிட்டு இருக்கா என்று நினைத்தவள் ஆதிரை போர்த்தியிருந்த பெட்ஷீட்டை கால் வழியாக தலையில் இருந்து உருவினாள். ஆதிரையோ, அம்மா என்ன விடுமா, நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் என்றபடி மீண்டும் பெட்ஷீட்டை இழுத்து போர்த்தி கொண்டாள் அவள். மணி என்னாகுது பாரு என்று அவளை எழுப்பிய நீலாம்பரி, ஒழுங்கா எழுந்து குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்பு, பாவம் அந்த தம்பி, நைட்டு அவர் அப்படி கஷ்டப்படுத்திட்ட என்று முழங்கிக் கொண்டே காலை உணவு சமைப்பதற்காக சமையல் அறையை நோக்கி நடந்தார் அவர். என்னது, அந்த தம்பியா? எந்த தம்பி? அர்ஜுன் இங்க வந்தாரா என்ற கேள்விகளுடன் அலறி அடித்து எழுந்தாள் அவள். அப்படி எழுந்த ஆதிரை, தான் எப்படி இங்கு வந்தோம், என்ன நடந்தது, யார் தன்னுடைய உடையை மாற்றியது என்று குழம்பிக் கொண்டிருந்தாள். நீண்ட நேரமாக தலையை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தவளுக்கு ஏதோ கொஞ்சம் நினைவுக்கு வர பெட்ஷீட்டை உதறிவிட்டு நிலைக்கண்ணாடியின் முன்பு நின்று தன்னைத்தானே பரிசோதித்து பார்த்தாள். தன் இதழ்களில் உள்ள காயத்தை தவிர உடம்பில் வேறு எந்த காயமும் இல்லை. தன் கற்பை இழந்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லை. இருப்பினும் பயம் அவளை கவ்விக்கொண்டது. என்ன நடந்திருக்கும் என்ற யோசனை ஒருபுறம். எனவே கண்ணாடியை பார்த்து கொண்டு இருந்தவள் தன் மொபைலை தேடி எடுத்து ரதி தேவியை அழைத்துவிட்டு காதில் வைத்தாள். எதிர்முனையில் ரதி தேவி அழைப்பை ஏற்றதும், நைட்டு நான் உன் கூட தானடி இருந்தேன், அப்புறம் எப்படி வீட்டுக்கு வந்தேன் என்று சற்று கோபமாக கேட்டாள். என் கூட தான் இருந்த, ஆனா தெளிவா இல்ல. நேத்திக்கு நீ அந்த ஒயினை குடிச்சிட்டு பண்ண அமக்கலம் இருக்கே, அப்பப்பப்பா சொல்ல முடியல. அப்படி என்ன தாண்டி குடிச்சு தொலைஞ்ச? நான் உனக்கு ஒயின் தானே வாங்கி கொடுத்தேன். பாத்ரூம் போயிருந்த கேப்ல எனக்கு தெரியாம ஏதாவது ஆர்டர் பண்ணி குடிச்சியா என்று கேட்டாள் ரதி. தலையை தட்டி யோசித்து பார்த்த ஆதிரை, ஆமாண்டி, நீ போனதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு வந்து அவளோட ஃப்ரெண்டு வர வரைக்கும் தனியா இருக்க போர் அடிக்குதுன்னு என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்னு வந்தேன்னு சொன்னா. பேசிட்டும் இருந்தா. நீ வரதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் அவளோட மொபைலுக்கு மெசேஜ் வந்தது. அதை எடுத்து பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு வந்துட்டா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அவ தான் ஏதோ ஒரு ட்ரிங்க் கொடுத்து இது நல்லா இருக்கு, குடிச்சு பாருங்கன்னு சொன்னா. ஆனா அது நான் நேத்து ஜஸ்ட் டேஸ்ட் பண்ணதான் செஞ்சேன், அதிகமா குடிக்கலையேடி என்றாள். எருமை, யார் என்ன கொடுத்தாலும் வாங்கி குடிச்சிடுறதா? வந்திருக்கிற இடத்துல பார்த்து சூதானமா இருக்க தெரியாதா என்று ரதி அவளை திட்டி தீர்த்து கொண்டு இருந்தாள். அங்கே ஒரு பெண்ணை அடித்து துன்புறுத்து கொண்டிருந்தார்கள் இருவர். அவளை பார்த்து பிரதாப், நீ உண்மைய சொன்னா உன்னை உயிரோடு விடுவேன், இல்ல இந்த கிணத்துல இருக்க மீன்களுக்கு உன்னை இரையாக்கிடுவேன் என்று அவளை கட்டி வைத்து அடைத்திருந்த இடத்தில் உள்ள கிரில் கம்பிகளால் பூட்டப்பட்டிருந்த கிணற்றை கை காண்பித்து மிரட்டினான். அவள் அப்போதும் வாய் திறக்கவில்லை. சொல்லு, உண்மையை சொல்லு, உன்னை அதை பண்ண சொன்னது யாரு? மத்தவங்களுக்காக அநியாயமா நீ உன் உயிரை விட்டுடாத, சொல்லிட்டா இப்பவே உயிரோடு விட்டுடுறோம் என்று அந்த பெண்ணை எச்சரித்து கொண்டிருந்தான் பிரதாப். அந்த பெண் வேறு யாரும் இல்லை, ஆதிரைக்கு அவளுடைய ஒயினில் போதை மருந்தை கலந்தவள்தான். சிசிடிவி ஃபுட்டேஜை சோதனை செய்த போது அந்த பெண்ணுடன் ஆதிரை பேசிக் கொண்டிருந்த நேரம் ஆதிரைக்கு தெரியாமல் அவளுடைய ஒயினில் எதையோ கலப்பதை பார்த்தார்கள். அடுத்த 5 மணி நேரத்தில் அந்த பெண்ணை பற்றிய தகவலை கலெக்ட் செய்தார்கள். அடுத்த அரை மணி நேரத்தில் அவளை தூக்கியிருந்தார்கள். நான் சொல்ல மாட்டேன் என்ற வைராக்கியத்துடன் அவள் பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருந்ததை அவளின் பார்வையின் மூலம் உணர்ந்த அதிபன், அவளை விட்டுடு பிரதாப் என்று கையசைத்தான். சார், அது வந்து என்று ஏதோ சொல்ல வந்தவன்
அதிபனின் வார்த்தையில் அர்த்தம் புதிந்து இருப்பதை அறிவான். எனவே அவளை விடுவிக்குமாறு அவர்களது அடியாட்களிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து அதிபனின் வீல்சேரை தள்ளி கொண்டு சென்றான். அழுத கண்களுடனும் வீங்கிய முகத்துடனும் அவர்கள் அடைத்து வைத்திருந்த இடத்தை விட்டு வெளியேறிய அந்த பெண் ஆட்டோவை பிடித்து அவள் செல்ல வேண்டிய இடத்தை கூறினாள். அதுவரை மறைவாக நின்றிருந்த அதிபனின் கார் அவனுடைய கையசைப்பில் அந்த ஆட்டோவை பின்தொடர்ந்தது. இங்கே ஆதிரையின் அறையில் ரதி சொல்ல சொல்ல, அச்சுச்சோ, சீ என்ற முகத்தை சுளித்துக் கொண்டு இருந்தாள் ஆதிரை. அனைத்தையும் கேட்டவள், நீ இல்லனா அப்ப அங்க யாரு எனக்கு ட்ரெஸ் மாத்தி விட்டுருப்பாங்க என்று கேட்டாள். இதை கேட்டு அதிர்ந்த ரதி, என்னடி சொல்ற, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருந்ததா என்று வாயை பிளந்து, நான் அப்பவே அங்கிருந்து கிளம்ப மாட்டேன்னு சொன்னேன்டி. உன் மாமா தான் என்ன இப்ப நீ கிளம்புறியா இல்லையான்னு சொல்லி கவுண்டவுன்ஸ் எல்லாம் கொடுத்து மிரட்டுனான். அதனாலதான் உன்னை தனியா விட்டுட்டு வர வேண்டியதா போச்சு. இல்லன்னா நான் உன் கூடயே இருந்திருப்பேன்டி என்றாள் ரதி. நிழல் படமாக ஓடியவனின் உருவம் அர்ஜுன் என்று நினைத்திருக்க, அதிபன் என்பதை நினைக்கும் போது ஆதிரையின் உடல் ஒரு நடுக்கத்திற்கு உட்பட்டது. அங்கிருந்த ஆட்டோவில் சென்ற அந்த பெண் நேராக ஒரு ஹோட்டலின் முன்பாக ஆட்டோவை நிறுத்திவிட்டு அவள் அங்கு தங்கியிருந்த அறையின் சாவியை வாங்கி கொண்டு அதை ஓபன் செய்து உள்ளே நுழைந்தாள். அவள் நுழைந்த அடுத்த நொடியே தன் லக்கேஜில் மறைத்து வைத்திருந்த மொபைலை எடுத்து யாருக்கோ டயல் செய்தாள். எதிர்முனையில் இருந்த நபர், நீ எப்படி அவன்கிட்ட மாட்டின என்று கேட்டான். நான் ரொம்ப கவனமா தான் இருந்தேன், எப்படி எங்கன்னு தெரியல, லாக் பண்ணிட்டாங்க என்று கூறினாள் அவள். சரி, நீ இப்ப எங்க இருக்கியோ அங்கே இரு, எங்கேயும் போயிடாத என்றவன் அருகில் இருந்தவனுக்கு கஞ்சாடை செய்தான். அவன் தன் கையில் இருந்த மொபைலில் யாருக்கோ மெசேஜை தட்டினான். அடுத்த நொடி அவள் இருந்த அறை கதவு தட்டப்பட்டது. கதவு தட்டும் சத்தம் கேட்டதும் தன்னிடம் பேசிக் கொண்டிருந்தவன் தான் வந்திருப்பதாக நினைத்து ஆவலுடன் சென்று அவள் கதவை திறந்தாள். அடுத்த நொடி அந்த புல்லட் அவளுடைய நெஞ்சை தாக்கி இருந்தது.